லாஸ்ட் டைம் பார்த்த எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிடுறேன். வச்சுட்டு என்ன பண்ண போறேன்? என்ன இது? திரும்ப ரன் பண்ணா ரன் ஆகும். பார்த்தியா? ரன் ஆகும். ஓகே, இன்னைக்கு அதை பேஸ் தான் பார்க்க முடியுமா? ஐயோ. ஓகே, நாளைக்கு காலைல கண்டிப்பாக வந்துடுங்க. நாளைக்கு காலைல ரீடெக்ஸை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? இன்னைக்கு ஒரு பேஸ் மட்டும் சொல்லிட்டு ரீடெக்ஸை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. கரெக்டான லிங்க்ல வாங்கப்பா. ஆனா அந்த ப்ராப்ஸ்ன்றது எல்லாமே ரீடெக்ஸ்ல தான் வருமாண்ணா? இருடா சொல்றேன், அதுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். நீ மட்டும் நாளைக்கு காலைல வராம இதே கொஸ்டின் கேட்டேன்னு வச்சுக்கேன், ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கா, அப்புறமா சொல்றேன். நாளைக்கு காலைல நீ வராம இருந்துட்டு நீ ஈவினிங் வந்து கொஸ்டின் கேளு, உனக்கு இருக்கு. அண்ணா காலைல கிளம்புறதுக்கே டைம் ஆகுது, நான் சோறாக்கணும்ண்ணா. செல்லாது ஹோம்ல நம்ம என்னதான் வச்சிருக்கோம்னு பார்ப்போம். ஹோம்ல இந்த லிங்க் டுனா வச்சிருக்கோம். லிங்க் டு யூஸ் பண்றதா இருந்தா நீங்க ப்ரௌஸ் ரவுட்டரா இருந்தா தான் யூஸ் பண்ணணும். அதனால தான் அது எரர் அடிக்குது. சரி, ஓகே. இப்போ நார்மலா ஒரு காம்பனண்ட் சும்மா ஒரு லாஸ்ட் டைம் நாங்கள் என்ன செஞ்சிருந்தோம்னா ஒரு இன்புட் டைப் பட்டன் ஒன்று போட்டிருக்கோம். ஓகேங்களா? இன்புட் டைப் பட்டன் வேல்யூ வந்து ஓகே, ஆன் கிளிக்ல ஒரு ஃபங்க்ஷன் என்னன்னா ஒரு ஃபங்க்ஷன் ஏறும். இதுல நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா கவுண்டர் ஒன்றுனே ஏறுறேன், ஆல்ரெடி ஏரியா இருக்கு. ஓகே, இதை கிளிக் பண்ணா ஒன்னா வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்றேன். கவுண்டர் அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்கு, அதை செட் கவுண்டர்ல கவுண்டர் 1 அப்படின்னு கிளிக் பண்ணா ஒன்னா வேல்யூ வர மாதிரி நான் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ H1 போட்டு எப்படி கொடுக்குறேன், ஒன்னா இன்க்ரிமெண்ட் ஆகுது. சரி, ஓகே, ஆயிடுச்சு. இது என்ன பேர் அப்படின்னா இது ஸ்டேட். ஸ்டேட்ல இருந்து நமக்கு வேல்யூ வருது, அதனால நம்ம இப்ப யூஸ் பண்றோம். எனக்கு இந்த ஸ்டேட் வேல்யூவை இன்னொரு காம்பனண்ட்டுக்கு சென்ட் பண்ணணும். இந்த ஸ்டேட் வேல்யூவை இன்னொரு காம்பனண்ட்டுக்கு சென்ட் பண்ணணும். எப்படி சென்ட் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு தான் ப்ராப்பர்ட்டி அப்படின்ற ஒரு நியூ டேர்ம் உள்ளார வரும். அந்த ப்ராப்பர்ட்டியில ஹோம்னு ஒரு காம்பனண்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். இப்ப ஹோம் இந்த ப்ராப்பர்ட்டியில நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா ஓகே, இங்க நான் இன்க்ரிமெண்ட் ஆக ஆக அதை வந்து நம்ம கண் கூட பார்ப்போம், இன்க்ரிமெண்ட் ஆகுதா இல்லையா அப்படின்னு. ஆகுது. ஓகேவா? இங்க நான் இன்க்ரிமெண்ட் பண்ண இந்த ப்ரொஃபைலுக்கு பதிலாக நான் பேரை மாத்திடுறேன். எல்லாத்தையுமே தூக்கிடுறேன். ப்ரொஃபைல் கவுண்ட் அப்படின்னு வைக்கிறேன். இங்க கிளிக் பண்ண இன்னொரு காம்பனன்ட் பாத்தீங்கன்னா ரெண்டு காம்பனன்ட், app.js ஒன்னு, home.js ஒன்னு.
இந்த காம்பனண்ட்ல எனக்கு என்ன செய்ய போறேன் அப்படின்னா இந்த காம்பனண்டோட வேல்யூவை ஸ்டேட் வேல்யூவை வாங்க போறேன். எப்படி வாங்கலாம் அப்படின்னா ப்ராப்ஸ். அதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா காம்பனண்ட் பக்கத்துல உங்களுடைய வேல்யூவை என்ன கீழே போகணும், என்ன கீ அப்படின்னு சொல்லிட்டு இது வேல்யூ. கவுண்டரோட வேல்யூவை இங்க நான் கொடுக்குறேன். ஒண்ணுதான் கொடுக்கலாமானா நிறைய வேல்யூ நீங்க ஸ்பேஸ் இது கொடுத்து இங்க கொடுத்துக்கலாம். இப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்ப இந்த காம்பனண்ட்டுக்கு 2 ப்ராப்பர்ட்டிஸ் ஷேர் பண்றேன். இதை தான் நம்ம எங்க வாங்குவோம் அப்படின்னா இந்த ஹோம்ல ப்ராப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவோம். இந்த ப்ராப்ஸ்ல இருந்து வேல்யூவை எப்படி நான் எடுக்கணும் அப்படின்னா இது ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? இதுல எனக்கு எங்க என்ன வேணும், இந்த இடத்துல வேணும் அப்படின்னா இப்படி கொடுத்து டாட் கவுண்ட் அப்படின்னு எடுக்கணும். இப்படி எடுத்துட்டா உங்களுக்கு இங்க பாருங்க, ரெஃப்ரெஷ் பண்ணுங்க, 0 10 அப்படின்னு வருது. சரிங்களா? ஸோ இதை நார்மலா என்ன டெக்னிக்கல் டேர்ம் சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்டேட் லிஃப்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் இங்க இருக்கிற வேல்யூவை பேரண்ட் டு சைல்டு, இது பேரண்ட், அதுக்குள்ளார சைல்டு எலமெண்டா நான் இதை யூஸ் பண்றேன். இந்த வேல்யூவை இந்த இடத்துக்கு அனுப்புறேன். ஸோ எனக்கு இங்க வேல்யூ வருது. இதுவே ரிவர்ஸ். ஓகேங்களா? நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஹோம்ல வந்துட்டு கிளிக் பண்ண இங்க இருந்து நீங்க app.jsக்கு வேல்யூ ஷேர் பண்ணணும். அது பண்ண முடியுமான்னு கேட்டா பண்ணாது. அப்படின்னா அது மீனிங் என்ன அப்படின்னா சைல்டு டு பேரண்ட் வந்து நாட் பாசிபிள். அப்புறம் அது நடக்காமையே இருக்குமா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது, நடக்கணும். அது எப்படி நடக்கணும் அப்படின்னா ரீடெக்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் ஒன்று இருக்கு. அதை வச்சு நம்ம இப்போ பண்ண போறோம். அதுல கான்டெக்ஸ்ட் ஏபிஐன்னு ஒன்று இருக்கும், பட் ஆனால் அது ரொம்ப அட்வான்ஸ். ஓகேவா? ரீடெக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு, அதை வச்சு நம்ம வந்து அச்சீவ் பண்ண போறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ரியாக்ட் பூஸ்டப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். ஓகேவா? இந்த ரியாக்ட் பூஸ்டப் என்னென்ன பண்ணோம் அப்படின்னா நீங்க வந்த உடனே ரியாக்ட்ல ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் பிரிச்சிங்க தெரியுமா? ஒரு index.html பிரிச்சு அதை கை தனியா கால் தனியா மாத்தி மாத்தி காம்பனண்டா பிரிச்சோம். ஓகேங்களா? அது ஜஸ்ட் ஒரு காம்பனண்ட் எப்படி உங்களுக்கு கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு ஐடியாலஜிக்காக பண்ணது. ஓகேவா? ரியல் பூஸ்டப் அப்படிங்கிற ரியாக்ட் பூஸ்டப் அப்படின்றது என்ன அப்படின்னா இங்க அது ஒரு பேக்கேஜாவே இருக்கும். அந்த பேக்கேஜை கெட் ஸ்டார்டட் கொடுத்து எப்பயுமே நீங்க பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ற மாதிரி ரியாக்ட் பூஸ்டப் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு கீழே வந்தீங்கன்னா சிஎஸ்எஸ் நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம். source.index.jsல இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அப்படின்னா app.js நாங்க எங்க இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா app.js ஃபைல்ல இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை இம்போர்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னா காம்பனன்ட்ஸ் போயிட்டு அகைன் ஆஸ் யூஷுவல் அதே விஷயம் தான். நேபார் வேணுமா, நேபார் உனக்கு என்னென்னலாம் வேணும்னு நினைக்கிறியோ நீ காப்பி பண்ணிக்கோ, ஒரு காம்பனண்டா கிரியேட் பண்ணு. இப்போ ஒன் பேஜ் பூஸ்டப் டெம்ப்ளேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். இது ஹெட்டர் காம்பனண்ட். ஓகேங்களா? இன்னொன்னு ஃபூட்டருக்கு ஃபூட்டர். ஓகேங்களா? கரோசலுக்கு கரோசல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பனண்ட். இதை எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணிட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்தந்த காம்பனண்ட் கூட லிங்க் பண்ணிக்கணும். சும்மா நாங்க என்ன செஞ்சோம் அப்படின்னா home.jsல அந்த ஹெட்டரோட நேபார் மட்டும் எடுத்து கொடுத்தோம். என்னென்ன பண்ணணும் அப்படின்னா பட்டன், பேட்ச் இதெல்லாம் எங்க இருந்து நான் எடுத்தீங்க, அதெல்லாம் அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஓகே, உன்னுடைய வேலை as usual நம்ம பூஸ்டப் நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்கல்ல அதே விஷயம் தான் இங்க. நீங்க ஜஸ்ட் காப்பி பண்ண வேண்டியதான். எது வேணுமோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க, எது வேணாமோ அதை நீங்க ரிமூவ் பண்ணிக்கோங்க. எனக்கு நேபார் டிராப் டவுன் தேவைப்படாம இருந்துச்சு. ஓகேங்களா? இதே விஷயம் தான் இங்க. எனக்கு அது தேவையில்லை அப்படின்றதுக்காக அந்த பேக்கேஜையும் ரிமூவ் பண்ணிட்டேன், நேபார் டிராப் டவுனையும் ரிமூவ் பண்ணிட்டேன். புரியுதா? இது இன்னொன்று பண்ணது. அதுக்கப்புறம் ரீடக்ஸ் கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கணும். அது என்னவென்றால் ஃபர்ஸ்ட்ல இருந்தே வரேன், இது ஃபைனல். ஓகேங்களா? நாளைக்கு கோடிங் பார்ட்ல போய் உட்காந்துடலாம். ஓகே, என்ன அப்படின்னா இன்னைக்கு இங்க கிளிக் பண்ணும்போது கீழே எனக்கு வேல்யூ வருது. நாளைக்கு இதே விஷயத்த இந்த கிளிக் பட்டன் இங்க இருக்கும், அதுக்கு இங்க போயிட்டு app.jsல
இப்படி பண்ணாலே அதெல்லாம் கிடையாது. ஓகேவா? நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் இல்லாம நீங்க ரீடெக்ஸ் மூலயமா டேட்டாவை எடுத்துட்டு வரும். அதுக்கான ஒரு ஸ்டெப்ஸ் இப்போ நம்ம வந்து தேர்ட் பார்ட்டி பேக்கேஜை யூஸ் பண்ண போறோம். ஒன்றும் கிடையாது. ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு ரியாக்டால அனுப்ப முடியுமா? முடியும் ப்ரோ. நீங்க ரீடெக்ஸ் மூலமா பண்ண ஹவ் ரீடெக்ஸ் மூலமா பண்ண முடியும்னு சொன்னீங்க. ரீடெக்ஸ் மூலமா பண்ண முடியும்னு சொன்னீங்க. இல்லைங்க, ரியாக்ட்ல ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ண முடியுமா? லிங்க் டுனா அது எப்படி? அது யார்? அது லிங்க் டு என்பது யார்? தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் ப்ரௌஸ் ரவுட்டர். அந்த பேக்கேஜ் நேம் என்னன்னு கேக்குறப்பா. ரவுட்டர்னா ரவுட்டர் டாம் ரவுட்ஸ் கொத்து பரோட்டா மாதிரி பிச்சு பிச்சு போடுறீங்க. மொத்தமா ரியாக்ட் ரவுட்டர் டாம்னா React router DOM. ஓகே. ரியாக்ட் ரவுட்டர் டாம். தேங்க்ஸ். பாயசத்தை குடிச்சிட்டேன். ரியாக்ட் ரவுட்டர் டாம். அப்ப ரியாக்டால ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கே போக முடியாது. இல்லையே AHREF யூஸ் பண்ண போகுமே. ஆமா போகும் தான். ஆனா பேஜ் ரெஃப்ரெஷ் ஆகுமே. ஸோ ஆகக்கூடாது. எனக்கு அது ஆகக்கூடாதுன்றது தான் என்னுடைய ரூல். ஓகே. அப்ப ரியாக்டால என்ன பண்ண முடியும் அப்படின்னா காம்பனண்டா பிரிச்சு கொடுக்க முடியும். ஓகே. எஸ். ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு ரியாக்ட் ரவுட்டர் டாம். API கூட பேசுறதுக்கு பாயசம் இல்லை, கரெக்டா சொல்லுங்க. ஆக்சியஸ் வந்து யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ரியாக்ட் அப்படியே நம்ம ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் பண்ணிடுமானா கிடையவே கிடையாது. ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது பெரிய சாம்பவான். இவன் பெரிய ஒரு இது. ஓகேங்களா? இவனே தனியான ஒரு டூல் தான். ஓகேங்களா? மேன்ல இதெல்லாம் இன்க்ளூடட் கிடையாது. அதுதான் மார்னிங் சொல்லியிருக்கேன். ஓகேவா? பட் இது மஸ்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே. இதை ரெடி பண்ணா என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுடைய ஸ்டேட் வேரியபிளை எந்த காம்பனண்ட் வேணாலும் எப்படி வேணாலும் பேரண்ட் டு சைல்டு, சைல்டு டு பேரண்ட், இவன் அவன் எவன் வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேவா? என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா சென்ட்ரலைஸ்டா ஒரு ஹப் மாதிரி இருக்கு. ஓகேங்களா? நம்ம வீட்டில் ஒரு லேப்டாப்ல சுவிட்ச் போகிற ஒரு இது இருக்கு, சுவிட்ச் பாக்ஸ் இருக்கு. அதில் நான் போட்டேன்னா நான் மட்டும்தான் டேட்டா எடுத்துப்பேன். ஓகேங்களா? இது நார்மலா ஒரு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளார இருக்கு. இதுவே ஒரு மல்டி கனெக்டர் வாங்கி வச்சுன்னா யார் வேணாலும் அது ஒரு 5 டிவைஸ் இருக்கு அப்படின்னா 5 டிவைஸுக்குமே நீங்க சார்ஜ் பண்ணலாம். இது ஒரு சென்ட்ரலைஸ்டு ஹப் மாதிரி. யார் வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் டேட்டாவை எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ இதை நம்மளுடைய சிஸ்டத்துல எப்படி லிங்க் பண்ண போறோம் அப்படின்னா சப்போஸ் டு இன்ஸ்டால் அதுக்கு தேவையான ஒரு சில பேக்கேஜஸை இன்ஸ்டால் பண்ணும். ஓகேவா? அது என்ன அப்படின்னா ரீடெக்ஸ், npm install redex. ஓகேவா? ரீடெக்ஸை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு பேக்கேஜ் நேம் என்ன அப்படின்னா ரியாக்ட் ரீடெக்ஸ். அது என்ன ரியாக்ட் ரீடெக்ஸ் அப்படின்னா அந்த நம்மளுடைய ரியாக்ட் ரீடெக்ஸ் கூட எப்படி பேசணும் அப்படின்றத இந்த பேக்கேஜ் நமக்கு சொல்லுது. 2 பேக்கேஜ், ஒன்று ரீடெக்ஸ், இன்னொன்று ரியாக்ட் ரீடெக்ஸ். நாளைக்கு மார்னிங்கு 2த்தையுமே இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஓகேவா? அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் வந்துருங்க சொல்லிட்டேன். 2 இது இருக்கு. இதனுடைய ஃப்ளோ பார்த்தீங்க அப்படின்னா அதை தான் இப்போ ஆர்டி வந்து இது போட்டு காமிச்சிருந்தாங்க. 1 2 கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி தான் இருக்கும். ஒன்ஸ் இது புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆமாம் நான் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தான். ஓகே. ஸோ இந்த மாதிரி. ஸோ நம்ம கிட்ட ஒரு காம்பனண்ட் இருக்கு. காம்பனண்டோட பேரு home.js. ஓகேங்களா? இந்த ஜேஎஸ்ல ஒரு ஆன்கிளிக் ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகேங்களா? இந்த ஃபங்க்ஷனோடைய நேமு increment. இப்போ தான் பண்ணுவோம். அது நாகு ப்ரோ அது பண்றதெல்லாம் சேட்டை. இது போக
ஓகே, இப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ். ஓகே, நார்மலா ஆன் கிளிக் பண்ணுவோம். ஓகேவா? இந்த இடத்துல செட் கவுண்ட் +1. ஓகே, இது நார்மல் ப்ராசஸ். ஓகேங்களா? இந்த இடத்துல என்ன செய்வோம்? கான்ஸ்ட் கவுண்ட் செட் கவுண்ட் யூஎஸ் யூஸ்டேட் இப்படின்னு போடும். இதுல யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? இதுல எனக்கு புரியுதா அப்படி இப்படின்னு? யாருமே இல்லையா? யாரு ஐயா? ஓகே, இது நார்மலா பண்றது. ஓகேங்களா? வேல்யூ இந்த இடத்துக்கு ப்ராப்ஸ் தான் வரும். நெக்ஸ்ட், இப்போ நம்ம ரீடெக்ஸ் யூஸ் பண்றதால இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த நாலுமே யாரு அப்படின்னா ரீடெக்ஸோட பில்லர். ஓகே, இதை வச்சு தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, வாங்க இவங்க 4 பேருமே ரீடர்ஸ். இதுங்க என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க ஸ்டேட்டை மேனேஜ்மெண்ட் பண்ண போறீங்க. ஓகே, இது 4மே இந்த காம்பனன்ட் கிட்ட போய் பேசுறது. நீங்க ஸ்டேட்டை மேனேஜ்மெண்ட் பண்ண போறீங்க. ஸோ நீங்க வந்து உங்களுக்குள்ளாரே அடிச்சுக்காதீங்க, உங்களுடைய இதை எடுத்துட்டு போகாதீங்க. ஸோ நீங்க இங்க ஸ்டேட்டை மேனேஜ் பண்றதுக்கு பதிலா என்ன செய்றீங்க அப்படின்னா அப்படின்னு கேட்டு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். இங்க ஆன் கிளிக் மட்டும்தான் இருக்கு. இந்த ஆன் கிளிக்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா டிபெண்ட் பண்ணி வைங்க. ஆன் கிளிக் ஃபங்க்ஷன் ஃபியூச்சர்ல வேலை எழுதிக்கிறேன். ஓகே, இது வந்து நான் வந்து எழுதிக்கிறேன். இந்த ஆன் கிளிக் பண்ணுவீங்க, இந்த இடத்துல தான் ஆக்ஷன் பர்ஃபார்ம் ஆகும். இங்க என்னன்னா எழுதுவோம் அப்படின்னா, இங்க ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவோம். என்ன அப்படின்னா எக்ஸ்போர்ட். எதுக்காக எக்ஸ்போர்ட் கொடுக்கணும்? அப்பதான் நம்ம இம்போர்ட் பண்ண முடியும். பழைய சத்தியமூர்த்தியா வந்திருக்காரு. ஓகே, இந்த இது வந்து இவர்கிட்ட பேசுவாங்க. என்ன அப்படின்னா, ஆன் கிளிக் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த home.jsல இம்போர்ட் பண்ணிக்கணும். என்ன அப்படின்ட்டு inc, ஏன்னா ஃபங்க்ஷன் நேம் அதுதான், ஃப்ரம் ஆக்ஷன். ஓகே, action.js. இங்க இன்ஸ்பெக்ட் பண்ண, அதாவது கிளிக் பண்ணும்போது இங்க இருந்து தான் இதை கால் பண்ணணும். இதை நீ டைரக்டா கால் பண்ணுவியான்னா கிடையாது, பண்ண முடியாது. உனக்கு டிஸ்பேட்ச் அப்படின்ற ஒரு விஷயம் உனக்கு தேவைப்படும். இந்த டிஸ்பேட்ச் எங்கிருந்து நான் வருது அப்படின்னா, இந்த டிஸ்பேட்ச் யார் கொடுப்பாங்க அப்படின்னா இம்போர்ட் யூஸ் டிஸ்பேட்ச்னு வரும். யூஸ் டிஸ்பேட்ச் ஃப்ரம் ரியாக்ட் ரீடெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரியாக்ட் ரீடெக்ஸ் வந்து எதுக்காக அப்படின்னா, ரியாக்ட் காம்போனன்ட் ரீடெக்ஸ் கிட்ட பேசுறதுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு இதுதான் அது. புரியுதா? இப்ப ரீடெக்ஸ் அப்படின்றது ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் டூல், அதை தான் கீழே இங்க போட்டிருக்கேன். இது எல்லாமே ரீடெக்ஸ். இந்த ரியாக்ட் ரீடெக்ஸ் என்ன பண்றான் அப்படின்னா, அவன் தான் என்ன செய்யறான் அப்படின்னா, ரீடெக்ஸ் கூட பேசுறதுக்கு அவனுடைய மெத்தடை எடுத்து கொடுக்குறான். ஓகேவா? அதுதான் ரியாக்ட் ரீடெக்ஸ். இந்த ஆன் கிளிக் கொடுப்பீங்க. ஆன் கிளிக் கொடுத்த உடனே டிஸ்பேட்ச் பண்ணும். எதை டிஸ்பேட்ச் பண்ணும் அப்படின்னா, inc அப்படின்ற மெத்தடை டிஸ்பேட்ச் பண்ணும். அது இந்த இடத்துக்கு வரும். இந்த இடத்துல 2 பேராமீட்டர் மஸ்டா இருக்கும். அது ஒன்று மஸ்டா இருக்கணும். டைப் வந்து மேண்டட்டரி ஒன். இந்த டைப்பு இன்டர்வியூல கேட்கறதுக்காக, இன்டர்வியூல நார்மலா கேட்கற கொஸ்டின் இது. ஓகேவா? டைப் வச்சு என்ன பண்ணுவீங்க அப்படின்றது. இந்த டைப்பு மேண்டட்டரி. ஆக்ஷன்ல 2 இது இருக்கும், ஃபங்க்ஷனு, டைப். இந்த டைப் என்னென்ன பண்ணும் அப்படின்னா, இந்த டைப் தான் என்ன செய்வாரு அப்படின்னா, ரிடியூசர் கிட்ட பேசும். இப்போ இங்க கிளிக் பண்ண உடனே இங்க ரிட்டர்ன் டேட்டா ஏதாவது போகுமானா 10 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. இதனால இதுக்கு 10 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. இது ஒரு டம்மி பாவா. இங்க இருந்து டேட்டா போகவே போகாது. டேட்டா போகவே போகாது. அப்ப எங்க தான் போகும் அப்படின்னா, இவரு தான் பேசுவார்.
ஓகே, இங்க என்ன இருக்கும் அப்படின்னா இங்கேயும் அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் தான் இருக்கும். இங்க கான்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேட் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட்ல கவுண்ட் 0 கவுண்ட் 0 அப்படின்னு இங்க எக்ஸ்போர்ட் கவுண்டர் ரெடியூசர் ஸ்டேட் இனிஷியல் ஸ்டேட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேராமீட்டர் தேவைப்படும். ஓகே, ஸோ ஆக்ஷனுக்கும் 2 பேராமீட்டர் தேவைப்படுது, இந்த எக்ஸ்போர்ட்டுக்கும் ரெடியூசருக்கும் 2 பேராமீட்டர். இது என்ன 2 பேராமீட்டர்னா, ஒன்று ஸ்டேட்டோட வேல்யூ. இந்த கவுண்ட் 0 தான் எங்க இருக்கும் அப்படின்னா முதல்ல இந்த இடத்துல இருக்காது, அதை தான் நம்ம எங்க எடுத்துன்னு வந்து வைக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல. ஓகேவா? இன்னொன்னு ஆக்ஷன் சொல்றோமே, இந்த ஆக்ஷன் என்ன பண்ணும்னா இங்க வருது இல்ல இந்த டைப் அண்ட் பேரோடு தான் இந்த இதுல வரும். இந்த நீங்க கன்சோல் லாக் போட்டு பாத்தீங்க அப்படின்னா சுவிட்ச் கேஸ்ல தான் இதை நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். சுவிட்ச் கேஸ்ல என்னென்ன ஹேண்டில் பண்ண போறோம்னா நம்ம கிட்ட மல்டிபிள் டைப் இருக்கும். ஆக்ஷன் டாட் டைப் கேஸ் இன்கிரிமெண்ட் ஆகி இருந்தா ஸ்டேட் பிளஸ் 1 கேஸ் டிக்ரிமெண்ட் ஆகி இருந்தா ஸ்டேட் மைனஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அதாவது இங்க கொடுக்குற ஆன் கிளிக்கு டிஸ்பேட்ச் மூலமா ஆக்ஷன் கிட்ட பேசும். ஆக்ஷன்ல 2 டைப் இருக்கும். நான் என்ன கூப்பிடுறேன்னா இன்கிரிமெண்ட். இன்கிரிமெண்ட்ல இது ரெடியூசர்ல எங்கெல்லாம் ஐஎன்சி இருக்குன்னு பார்க்கணும். இந்த இடத்துக்கு வந்து ஸ்டேட் பிளஸ் 1 ஸ்டேட்டோட வேல்யூ 1ன்னு இன்கிரிமெண்ட் ஆயிடும். இது அகைன் இந்த இடத்துக்கு பேசுமா, இந்த இடத்துக்கு பேசுமான்னு கேட்டா அகைன் ஆன்சர் நோ, இதுவும் இங்க பேசாது. அப்ப 1ல இருந்து இங்க, இங்க இருந்து இங்க வந்து இப்ப இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா ரூட் ரெடியூசர் கிட்ட போயிடுவார். ஓகே, இது என்னென்ன பண்ணும் அப்படின்னா கமைண்ட் ரெடியூசர் இம்போர்ட் அந்த ரீடக்ஸ் கிட்ட தான் வரும். இம்போர்ட் ரெடியூசரோட பேரு கவுண்ட் ரெடியூசர் ஃப்ரம் கவுண்ட் ரெடியூசர்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஒரு 10-15 ரெடியூசர் கிரியேட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அக்கௌண்ட் ரெடியூசர் ஃப்ரம் அக்கௌண்ட் ரெடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு இதை எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்கன்னா கமைண்ட் ரெடியூசர் மூலியமா கமைண்ட் ரெடியூசர் மூலியமா கமைண்ட் பண்ணி வச்சுப்பாங்க. இப்போ நான் இதை கிளிக் பண்றேன், இனிஷியலா 0ன்னு இருந்த வேல்யூவை 1ன்னு இன்க்ரிமெண்ட் ஆயிடுச்சு. இந்த 1ன்னு இன்க்ரிமெண்ட் ஆனதெல்லாம் இந்த ரூட் ரெடியூசர்ல இருக்கும். ரூட் ரெடியூசர்ல வச்சு என்ன பண்றது, எனக்கு இந்த காம்பவுண்டுக்கு வேணுமே வரும், இது 1ல இருந்து இது இங்க போகும். ஓகேங்களா? இது இந்த இடத்துக்கு போகும், இது இந்த இடத்துக்கு கொடுக்குமான்னு கேட்டா எப்பயும் போல ஆன்சர் நோ, இந்த இடத்துக்கும் போகாது. 1 2 3 4 4வது ஸ்டெப்பும் போயிடுச்சு. இப்போ index.jsல என்ன பண்ணுவாங்கன்னா இதை எல்லாம் கம்பைன் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல, ஒரு குரூப்டா வச்சிருக்கீங்கல்ல, இத இந்த இடத்துல என்ன சொல்றேன்னா import root reducer from root reducer அப்படின்னு வாங்கிட்டு create ஒரு கடையை ஒன்று ரெடி பண்ணுவாங்க. கிரியேட் ஸ்டோர்னு போட்டு அந்த ரூட் ரெடியூசரை வச்சிருவோம். ஓகே, இதுக்கு ஒரு பேரு கான்ஸ்ட் ஓகேவா? இங்க இருக்கிற வேல்யூ எல்லாமே இந்த ஸ்டோர்ல வரும். ஸ்டோர்ல இருக்கிறது என்ன செய்வாங்க அப்படின்னா ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிடில் வேர் இருப்பார். அந்த ப்ரொவைடர் மூலியமா
இந்த ப்ரொவைடர் மூலமா காம்பனண்ட் வரும். ஓகேவா? இப்ப சொல்லுங்க, இந்த ஆப்புக்குள்ள தான் நம்ம இந்த விஷயத்தெல்லாம் வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்புக்கு மேல என்ன பேரண்ட் இருக்காங்க அப்படின்னா ப்ரொவைடர்ல ஸ்டோர். ஓகேங்களா? ஸ்டோர் மேல இருக்கிறதால எனக்கு என்னென்னலாம் ரெடியூசர் இருக்கோ அதை எல்லா விஷயத்தையுமே என்னால காம்பனண்ட் மூலயமா எடுக்க முடியும். அது எப்படி எடுக்கிறது, என்னவா பண்றது அப்படின்றத நம்ம நாளைக்கு மார்னிங் கிளாஸ்ல பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ ப்ரொசீஜர்ஸ் இருக்கு ஒரு இன்க்ரிமெண்ட். ஆனா இந்த ஒரு இன்க்ரிமெண்ட்டுக்கு எதுக்கு அப்படின்னா நம்ம சின்ன ஒரு த்ரெட் ஆப்ரேஷன்ஸ் பண்ண போறது. ஓகேங்களா? ஒரு அட்மின் பேனலே கிரியேட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு இவ்வளோ ப்ராசஸ் வந்து கண்டிப்பா தேவை. நீங்க இந்த ஒரே ஒரு இன்க்ரிமெண்ட் இது கிடையாது. ஓகேங்களா? நம்ம ஃபியூச்சர்ல நம்ம ஏபிஐ இன்டகிரேட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ ரீடெக்ஸ் அப்படின்றது இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்றது. ஆக்ஷன், ரெடியூசர், ரூட் ரெடியூசர், அதை ஃபாலோட் பை ஸ்டோர். ஓகேங்களா? ஸ்டோரை கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்றும் கிடையாதுங்க, இந்த ஸ்டோர்ல எல்லா பொருளும் இருக்கு. ஓகேங்களா? மளிகை ஜாமான் அது இதுன்னு இருக்கு. யாருக்கு வேணுமோ அதை எடுத்துக்க வேண்டியதான். எப்படின்னா எடுத்துப்பீங்கன்னா, உங்களுக்கு மளிகை ஜாமான் வேணும் அப்படின்னா இம்போர்ட் யூஸ் செலக்டார் கிராசரி அப்படின்னு போட்டு எடுத்துக்கோ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் உனக்கு இன்னொரு இது வேணும்னா யூஸ் செலக்டார், வேற என்ன பொருள் வேணும், ஷாப்பிங், என்ன வேணாலும் எடுத்துக்கோ. ஓகேங்களா? யூஸ் செலக்டாரை போட்டு டாட் ஸ்டேட் போட்டு எடுத்துக்கோ. ஓகே, ஸோ இதுதான் இதனுடைய லாஜிக். ஓகே, எனக்கு ஆப் டாட் ஜேஎஸ்ல ஸ்டோரை நான் கிரியேட் பண்ணி கொடுத்துருவேன். உனக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கோ. அதை அப்டேட் பண்ற மெத்தட் என்னவா இருக்கும் அப்படின்னா ஆக்ஷனு, ரெடியூசர், ரூட் ரெடியூசர், அதுக்கப்புறம் இங்க. ஓகே, இந்த மெத்தட்ல தான் வரும். இது இங்க கொடுக்கும், அகைன் இது இங்க கொடுக்காது. எங்க கொடுக்கும் அப்படின்னா வெற்றிகுடி இந்த இடத்துல தான் கொடுக்கும். ஓகேங்களா? இந்த பிளேஸுக்கு தான் அது வரும். இந்த மாதிரி தான் பண்ணக்கூடாது. சரி போ, அப்படியே இது நட. ஓகேவா? இப்படிதான் இந்த ரீடக்ஸ் ஒர்க் அவுட் ஆகும். எனி டவுட்?